Hey guys, welcome back to our TNPC Academy. ஸோ இன்றைய கிளாஸில் ரத்த வகைகள் பற்றி பார்ப்போம். ரத்த வகைகளை பொறுத்த வரைக்கும் காரல் லேண்ட்ஸ்டீனர் அப்படின்றவர் தான் 1900 ரத்த வகைகளை கண்டறிஞ்சிருப்பார். பார்த்தீங்களா? ஸோ இவர் வந்து 3 வகையான ரத்த வகைகளை கண்டறிஞ்சிருப்பார். ஒன்று பார்த்தீங்கன்னா A, B மற்றும் O ஆகிய ரத்த வகைகளை காரல் லேண்ட்ஸ்டீனர் 1900 கண்டுபிடிச்சிருப்பார். இந்த AB ரத்த வகை பார்த்திங்க அப்படின்னா 1902 டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி ஆகிய 2 பேர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 1900 A, B மற்றும் O ஆகிய 3 ரத்த வகைகளை காரல் லேண்ட்ஸ்டீனர் கண்டுபிடிச்சிருப்பார். இவர் தான் ரத்த வகைகளை கண்டறிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி பார்த்திங்க அப்படின்னா 1902 AB ரத்த வகைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மனித ரத்தத்தில் பார்த்திங்கன்னா சில தனிச்சிறப்பு வாய்ந்த அக்ளூனிட்டோஜன் அல்லது ஆன்டிஜன் ஏஜின்னு சொல்லுவாங்க, மற்றும் அக்ளூட்டினின் அல்லது எதிர்பொருள்கள், ஸோ இது ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இவை காணப்படும். இதில் ஆன்டிஜன்களை பொறுத்த வரைக்கும் ஏஜி ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, ஆன்டிஜன்களை பொறுத்த வரைக்கும் இது ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் காணப்படும். இந்த எதிர்பொருட்கள் அதாவது ஆன்டிபாடியை பொறுத்த வரைக்கும் இவை இரத்த பிளாஸ்மாவில் காணப்படும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஆன்டிஜன்கள் எல்லாமே ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் காணப்படும், ஆன்டிபாடிகள் எல்லாமே இரத்த பிளாஸ்மாவில் காணப்படும். ஸோ இந்த ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி காணப்படுவதன் அடிப்படையில் மனித இரத்தத்தினை A, B, AB மற்றும் O என 4 வகைகளாக அறியலாம். இந்த 4 வகைகளில் ஏதேனும் ஒரு வகையை தான் ஒரு தனிநபர் வந்து பெற்றிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதாவது மனித ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் A, B, O ஆகிய 3 ரத்த வகைகளையும் காரல் லேண்ட்ஸ்டீனர் 1900 கண்டுபிடிச்சிருப்பாரு. AB ரத்த வகையினை 1902 டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி அமைஞ்சிருக்கிற அடிப்படையில் தான் ரத்தத்தை வந்து 4 டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ A, B, AB, O அப்படி சொல்லி 4 வகையாக டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. ஆன்டிஜனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் காணப்படும், ஆன்டிபாடியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரத்த பிளாஸ்மாவில் காணப்படும். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ அதேமாதிரி பொறுத்த வரைக்கும் நவீன உடல் செயலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஆர்வி. காரணம் இவர் தான் மூடிய ரத்த வகையினை, அதாவது மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ நவீன உடல் செயலியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஆர்வி. ஸோ ஏன் அப்படி அழைக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்ததினால். ஓகேங்களா? ஸோ மனிதர்கள் எல்லாருமே, அதாவது பாலூட்டிகள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மூடிய ரத்த ஓட்ட மண்டலம் தான் காணப்படும். ஓகே கைஸ், தேங்க்யூ.